யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் இணைந்து வாசிக்கலாமா? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனும் வெற்றி அடைவதற்கு சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு வேத பகுதி அல்ல. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், முழு வேதாகமத்திலும் வெற்றியை இவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்கிற வேற பகுதி இருக்கவே முடியாது இந்த பகுதியை தவிர. அவ்வளோ நேர்த்தியான விதத்தில் ஆண்டவர் யோசுவாவுக்கு வெற்றி அடைவதை குறித்து சொல்லித்தராரு பாருங்க. எப்படி வெற்றி அடைகிறது? ஆண்டவர் சொல்றார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய எப்படி இருக்கணும்? கவனமாக இருக்கணும். இதை இரவும் பகலும் நீ என்ன பண்ணு? தியானித்து கொண்டிரு. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது நீ என்னவாய் மாறுவாய்? நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம் நம்ம காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு நம்ம நினச்சி அவர் நமக்கு வெற்றியை கொடுப்பாரு அப்படின்னு நினச்சி கர்த்தர் பார்த்துக்குப்பாருன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இங்கே பைபிள் நமக்கு ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறது, நீ உன் வழியை வாய்க்க பண்ண அப்படின்னா நான் என் வழியை வாய்க்க பண்ண நான் என்னெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்றத குறித்து ஆண்டவர் ரொம்ப அற்புதமாக நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு வேத பகுதியை தான் நாம் இங்கே கவனிக்கிறோம். யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ வாழ்க்கையில் வெற்றி அடைந்து நீ வெற்றிகரமாக இந்த ஜனங்களை நான் கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போக என்ன செய்யணுன்றதை குறித்து ஆண்டவர் ரொம்ப தீர்க்கமாய் தெளிவாய் இங்கே யோசுவாவோடு சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். யோசுவாவுக்கு சொல்கிறார், இந்த புஸ்தகம் வாயில் இருக்கோன்னா புத்திமானாயிடுவப்பா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாயில் எப்போவுமே இருக்குன்னா உங்களை போல ஒரு புத்திமான பார்க்கவே முடியாது. பார்த்தீங்களா, சவுண்டெல்லாம் குறைஞ்சிது. நான் நல்லா சொல்லுங்கள், கர்த்தருடைய வார்த்தை. சரி, மற்றவங்களுக்கு வேணாம், விட்டுருங்க, நமக்கு நம்மளே சொல்லிக்கலாம், அது கொஞ்சம் பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படி சொல்லலாம், கர்த்தருடைய வார்த்தை என் வாயில் இருக்கோன்னா என்னை போல ஒரு புத்திமானை தேடினாலும் கண்டுபிடிக்கவே முடியாது. அது கொஞ்சம் வேடிக்கையாக இருந்தாலும் அதான் நிஜம். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ள வாழ்க்கை எல்லா அம்சங்களிலும் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எல்லா பகுதியிலும் எல்லா வாழ்க்கையின் அம்சங்களிலும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக சொல்லணும்னா, இந்த வசனத்தை வாசிக்க ஒரு ஆஸ்பிரேஷன் உங்களுக்குள்ளே உண்டாகணும்னா வெற்றி அடைந்தே தீரணுன்ற ஒரு தூண்டுதல் உங்களுக்குள்ளே உண்டாக்கிக்கிட்டே இருப்பார். சில நேரத்தில் கவனிச்சுப்பாங்க, நான் ஸ்கூல் படித்த காலத்தில் நம்ம கதையெல்லாம் வாத்தியாருங்களுக்கு தெரியும்ல, படிக்கிற பிள்ளைங்களுடைய கதைலாம் கண்டிப்பாக வாத்தியாருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் எங்கள் வாத்தியார் என்கிட்ட அப்ரோச் பண்ண வாத்தியாரங்களாம் என் கெப்பாசிட்டி அவ்வளோதான் அவங்க நினச்சிக்கிட்டாங்க போல இருக்குது. அதனால் அவங்க என்கிட்ட வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போ வராங்களோ இல்லை இந்த ஃபைனல் எக்ஸாம் எழுதுவோம் பாருங்க, அப்போ சொல்லுவாங்க, எப்பா உன்னை திருப்பியும் இதே கிளாஸில் நான் என்ன பண்ண விரும்பலை. உங்களுக்குலாம் சொல்லியிருக்கிறாங்க போல இருக்கப்பா.
அதே கிளாஸில் உன்னை நான் பார்க்க விரும்பல. அதனால் நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாது. 35 மார்க் எடுத்து தயவுசெய்து பாஸ் ஆகிடுப்பா. நான் நினச்சிக்கிட்டேன் அந்த வயசில் 35 மார்க் எடுக்குது பெரிய வாழ்க்கையில் செய்கிற பெரிய சாதனை போல. இது பத்தாதுன்னு நான் வேற ஒரு பாஸ்டர் பிள்ளையா? பப்ளிக் எக்ஸாம் வந்துச்சுன்னா போதும், நமக்கு பப்ளிக் எக்ஸாம் வருதோ இல்லையோ, விசுவாசிங்களுக்கு தெரியும், ஆஹா நம்ம பாஸ்டர் பிள்ளை பப்ளிக் எக்ஸாம் எழுத போகுது. ஒவ்வொருத்தரும் வந்து நமக்கு ஆறுதலாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சொல்லுவாங்க என்கிட்ட, எனக்கு மறக்கவே முடியாது, சிலலாம் என்கிட்ட வந்து பார்த்து சொன்னாங்க, தம்பி எப்படியாவது அந்த 35 அந்த பார்டர் மார்க் இருக்குது பார்த்தியா, அதை எடுத்து பாஸ் ஆகிடு, நான் உனக்கு ட்ரீட் வைக்கிறேன். என்ன கதையாகுது பார்த்தீங்களா? நான் பாஸ் ஆகி நான் ட்ரீட் வைக்கக்கூடாது, அவங்க ட்ரீட் வைக்கிறாங்களா எனக்கு. எப்படியாவது பாஸ் ஆகிடுப்பா, பாஸ்டர் பேரை வாங்கிடாத, மானத்தை வாங்கிடாத, கப்பல் ஏற்றிடாத எல்லாம் சொல்லுவாங்க. நான் நினச்சிட்டேன் அப்போ வாழ்க்கையில், ஓஹோ சும்மா பார்டரில் எல்லாத்துலேயும் அப்படியே எப்படியாவது யாரையாவது பிடிச்சிக்கிட்டாது என்ன பண்ணிடணும், அக்கறை போய் சேர்ந்துடணும். எப்படியாவது அந்த பார்டர்லேயே இருந்து வாழ்க்கை முழுவதும் அந்த பார்டர் லெவல்லையே போயிட்டு அப்படியே போயிடலான்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் இயேசு என்னைக்கு என்னுடைய வாழ்க்கைக்குள்ள ஆண்டவராக வந்தாரோ, என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஏவப்பட்டு இந்த பைபிளை திறந்து நான் வாசிக்க ஆரம்பித்தேன், நான் மனசார இந்த வார்த்தைகளை என்னைக்கு நான் கடவுளுடைய வார்த்தையை இந்த புஸ்தகத்திலேருந்து வாசிக்க ஆரம்பித்தேனோ, அன்னையிலிருந்து எனக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு, என்னை தெரிந்து கொண்ட கர்த்தர் என்னை பார்டரில் பாஸ் ஆக வைக்கிறவர் இல்லை, என்னை மேலான காரியங்களை செய்ய வைக்கிற சர்வ வல்லவராய் இருக்கிறார் என்பதை அறிந்துக்கிட்டேன். வாசிக்க வாசிக்க தெரியுது, ஓ ஆண்டவர் எவ்வளோ பெரியவர். ஒரு மக்க கூட எடுத்து ஆண்டவர் அவனை ஒரு ஞானியா கர்த்தர் அவனை மாற்ற முடியும். கர்த்தர்கிட்ட எல்லா திறமைகளையும் ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்க முடியும், அவனை வெற்றி உள்ளவனா மாற்ற முடியும்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இந்த வசனத்தை வாஸ்தவம் தான் வந்துச்சுங்க. அன்னையிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் எந்த வேலையை செஞ்சாலும், படிக்கிற காரியமாக இருந்தாலும் சரி, எந்த வேலையை செஞ்சாலும் பெரிதா எண்ணக்கூடிய ஒரு எண்ணத்தை ஆண்டவர் இயேசு இந்த வசனத்தின் மூலமா எனக்குள்ள உண்டாக்க ஆரம்பிச்சார். ஒவ்வொரு முறையும் நான் இங்க வந்து பிரசங்கம் பண்ணும்போது பெருசா நினைக்கிறேன், ஆண்டவர் இதை காட்டிலும் பெரிய காரியங்களை இன்னும் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க தான் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார். வெற்றிகரமா கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெற்றியை உண்டாக்கக்கூடிய விதத்தில், வெற்றியை உண்டாக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தையை என் வாயில வைக்கிறார் என்பதை அறிந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் வந்து உங்களுக்கு முன்பாக பிரசங்கிக்கிறேன். அப்போ கவனிச்சு பாருங்க, என்ன சொல்ல வரேன், ஒரு சாதாரண மனுஷன் கூட வாழ்க்கையில் சாதாரணமாக இன்னைக்கு கிடைச்சா போதும், இந்த மாதம் எப்படியாவது ஓட்டினா போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷனை கூட இந்த வசனத்தினால உங்களுக்கு புத்தி வரும். நான் சொல்கிறேன், இன்னைக்கு கிடைச்சா போதும் இல்லை, நாளைக்கான காரியத்தை கர்த்தர் இன்னையிலிருந்து எனக்குள்ள ஆயத்தம் பண்ணுகிற வேலையை கர்த்தர் எனக்கு காட்டுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? நாளைக்கு உங்களுக்கு என்ன நடக்க போகுது தெரியாது. நாளைக்கு உங்களை எந்த நிலையில் கர்த்தர் உயர்த்த போறார், எந்த காரியத்தை செய்ய உங்களை கர்த்தர் பலப்படுத்த போறார், வழி திறக்க போறார், ஆப்பர்ச்சுனிட்டியை கர்த்தர் எப்படி உண்டாக்க போறார் அது தெரியாது. ஆனா செய்வார். அதை செய்யறதுக்கு முன்னாடி இன்னைக்கே என்னை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிற சர்வ வல்லவராய் இருக்கிறார் என்பதை விளங்கிக்கிட்டீங்கன்னா, நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் இந்த தேவ வசனத்தினால நீங்க புத்திமானா மாறுவதற்கான முயற்சியை எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இன்னைக்கு ஒரு காரியத்தை தான் நான் உங்களுக்கு இந்த வசனம் என்ன செய்யும் போன வாரம் உங்களுக்கு காண்பித்தேன். ஏன் வெற்றி அடையணுன்றத இந்த வேத புஸ்தகம் காட்டுது. 4 காரணங்களை உங்களுக்கு காண்பித்தேன். இந்த 4 காரணங்களும் வாழ்க்கையில தவிர்க்க முடியாத காரணங்கள். பிடிச்சா எடுத்துக்கிறேன், எனக்கு பிடிக்கலன்னா விட்டுடுறேன், அந்த கதை கிடையாது. இட்ஸ் நாட் அன் ஆப்ஷன். காட்டணும் உங்களுக்கு. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை காட்ட விரும்புகிறார். இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு புத்தியை கொடுக்கக்கூடிய வசனமாக வேலை செய்யும் போது ஒன்றை கர்த்தர் செய்கிறார். என்ன செய்கிறாருன்னா, உங்கள் வாழ்க்கைக்கென்று தேவன் வைத்திருக்கிற மிஷனையும் அசைன்மெண்ட்டையும் உங்களுக்கு தெரியப்படுத்துவார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிற வேலையை
உங்களுக்கு கர்த்தர் அதை தெரியப்படுத்துவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற வேலையை இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு தெரியப்படுத்தும். அசைன்மெண்ட் அப்படின்னா ஒரு வேலை. இந்த பூமியில் உங்களை கர்த்தர் வச்சிருக்கிறது ஏதோ ஒரு வேலையை அவர் செய்யும்படி உங்களை வச்சிருக்கிறார். ஏன் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு கேள்விக்கு ஒரு பதில், இன்னைக்கு என்ன கொண்டு ஏதோ ஒரு வேலையை கர்த்தர் செய்யும்படி ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. என் மூலமாக ஒரு மிஷினை கர்த்தர் நிறைவேற்ற, ஒரு அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண என்ன ஆண்டவர் இந்த உலகத்தில் உயிரோட வச்சிருக்கிறார் என்கிற நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு வேத புஸ்தகம் இது. ஏன் நான் பிறந்திருக்கிறேன், ஏன் நான் வாழ்கிறேன், என் வாழ்க்கைக்கு தான் அர்த்தம் இருக்கா, நான் ஏன் இந்த நிலையில் இந்த சூழ்நிலையெல்லாம் நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன், ஏன் இந்த சவால்கள்லாம் நான் என் வாழ்க்கையில் சந்திக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு பதில் ஆண்டவர் சொல்கிறாரு. உன்னை கொண்டு நான் செய்யவிருக்கிற அசைன்மெண்ட், உன்னை கொண்டு நான் செய்ய இருக்கிற வேலையை செய்வதற்காக உன்னை இந்த உலகத்தில் வச்சிருக்கிறேன்ப்பா. இப்போ பாருங்கள், இந்த அசைன்மெண்ட் அப்படின்னும்போது, இந்த வேலை அப்படின்னும்போது எனக்கு ஒரு வேலை, உங்களுக்கு ஒரு வேலை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான வேலை. நான் செய்கிற வேலையை நீங்கள் செய்ய முடியாது, நீங்கள் செய்கிற வேலையை நான் செய்ய முடியாது. ஏன் நீங்கள் செய்கிற வேலையை நான் செய்ய முடியாது, நான் செய்கிற வேலையை நீங்கள் செய்ய முடியாதுன்னா, நான் செய்ய வேண்டிய வேலைக்காக என்ன கர்த்தர் அசைன் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் செய்ய வேண்டிய வேலைக்காக உங்களை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நியமித்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் தான் செய்யணும். அந்த வேலை என்ன, அதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். ஆனால் முதல்ல இந்த அசைன்மெண்ட்டை ஜென்ரலாக கொஞ்சம் கவனிப்போம். வேலை என்கிற காரியத்தை பொதுவான ஒரு கண்ணோட்டத்தில் விளக்கினா தான் நமக்கு கர்த்தர் வேலையை என்ன வச்சிருக்கிறார், அந்த வேலையை எப்படி செய்ய இந்த தேவனுடைய வார்த்தை நமக்கு உதவி செய்கிறது என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். இப்போ பாருங்கள், உலகத்தை எடுத்தீங்கன்னா இந்த உலகத்தில் நிறைய காரியங்கள், நிறைய பொருள்கள் இருக்கிறது. ஏன்னா சன், மூன், ஸ்டார், என்ன நீங்கள் சொல்லி பாருங்கள், இயற்கையில் சொல்ல வேண்டிய காரியங்கள், நிலப்பரப்பு, கடல், இதெல்லாம் பாருங்கள். நம்ம இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் உலகத்தில் இயங்க வேண்டிய எல்லா காரியங்களும் கரெக்டாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. பாருங்க எப்படி கரெக்டாக அது வேலை செய்யுது. அதன் வேலையை அது கரெக்டாக செய்யுது. ஏன் நடக்குதுன்னா, காரணம் எல்லா வேலையும் செய்யறதுக்கு ஒரு பிரமாணம் ஒன்று வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு லா ஒன்று அங்கே ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கு. அது எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, எனக்கு வேணுமோ வேண்டாமோ, அந்த லா, அந்த பிரமாணம் அது கரெக்டாக அதனுடைய வேலையை செய்கிறதுனால அதன் வேலைகளை அந்தந்த காரியங்கள் கரெக்டாக செய்து கொண்டிருக்கிறதுனால எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக இருக்கு, ஏங்க வேண்டிய விதத்தில் கரெக்டாக ஏங்கி கொண்டிருக்கிறது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பல பிரமாணங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். கிறிஸ்தவத்தில் அநேக நேரம் ஜனங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர் சிலரை ஆசீர்வதிக்க தெரிந்து கொள்றாரு, சிலரை என்ன தரித்திரமாக இருக்க தெரிந்து கொள்றாரு. கிடையவே கிடையாது. அப்படி ஒன்று ஆண்டவர் வைக்கவே இல்லை. ஆனால் தேவன் ஒன்று வச்சிருக்கிறார். என்ன வச்சிருக்கார் தெரியுமா? செழிப்பு அடைகிற ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறாரு. தரித்திரம் அடையும் ஒரு பிரமாணமும் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய வசனத்தை கேட்டு செழிப்பதுக்கு தேவன் என்ன அந்த பிரமாணத்தை எங்கு வைக்கிறதுக்கு என்னெல்லாம் நான் செய்யணும், அதை என் வாழ்க்கையில் எப்படி கை கொள்ளணும் என்பதை கற்றுக்கொள்ளும் போது ஒன்றை என் வாழ்க்கையில் தடுத்து நிறுத்துறது என்னன்னா, தரித்திரம் என்னுடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு நான் தடுத்து நிறுத்துறேன். ஏன் தடுத்து நிறுத்துறேன்? இப்போ செழிப்பு என்னும் பிரமாணம் எப்படி வேலை செய்யுதுன்றதை விளங்கி கொண்டு அதை என் வாழ்க்கையில் செயல்படுத்துறதுனால தரித்திரத்தை என் வாழ்க்கைக்குள்ள வராதபடி தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையை நான் செய்கிறேன். இன்னும் நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, பைபிள்ல நீங்க கவனிச்சீங்கன்னா ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21, 22 சொல்லியிருக்கு, பூமி உள்ள அளவும் விதைப்பும் அறுப்பும் ஒழிவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பூமி உள்ள அளவும் என்ன விதமான சேதங்கள் உலகத்தில் வந்தால், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் அதுல போட்டிருக்கு பாருங்க, விதைப்பும் அறுப்பும் ஒழிவதே இல்லை. உலகம் என்ன மாதிரி அழிவை சந்திக்க வேண்டியதா இருந்தாலும், என்ன விதமான பஞ்ச நிலைக்குள்ள உலகம் போனாலும் ஒன்று வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோன்றார். என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கோம்னா, விதைப்பு என்னும் பிரமாணம், அறுப்பு என்னும் பிரமாணம் வேலை செய்து கொண்டே இருக்கும்.
நம்ம கையில் எதெல்லாம் விதையின் வடிவத்தில் இருக்கிறதோ, உங்க வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மளை வச்சிருக்கும் போது உன்னை நல்லா கவனிங்க, ஒருத்தரையும் ஆண்டவர் ஒன்றும் இல்லாமல் படைக்கல. யோபு சொல்லிட்டார், என்ன சொன்னார்? நான் நிர்வாணமாய் வந்தேன், நிர்வாணமாய் போகிறேன். வந்தது வேணா நிர்வாணம். நான் சொல்ல புரியுதா? தாயின் கருவிலேருந்து வெளியே வந்தது. ஒரு குழந்தை பிறகுதுன்னா அது நிர்வாணமாக பிறக்கும்னு தெரிஞ்சுதான் குழந்தைய பார்க்க போகிறவங்க என்ன எடுத்துகிட்டு போகிறாங்க? பாருங்க எவ்வளோ கெட்டிக்காரங்களாக இருக்கிறீங்க. நான் அவருக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு போகிறோம். ஏன்? குழந்தையினுடைய நிர்வாணத்தை மூடுறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு. நல்லா கவனிங்க, நமக்கே இவ்வளோ புத்தி இருக்குன்னா, நமக்கே ஒரு பிறக்கிற குழந்தைய அதை நல்லா கவர் பண்ணி இன்னும் ட்ரெஸ்ஸு போட்டு அழகுப்படுத்தணும் அப்படின்ற அவ்வளோ என்ன புத்தி நமக்கே இருக்கும்னா, நம்மளை உண்டாக்கின ஆண்டவர் எவ்வளோ புத்தியாக இருப்பார் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீ கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளை. இந்த விதைப்பு என்கிற ஒரு பிரமாணம் என்னென்ன வடிவத்தில் நான் வெறுமையாக வந்தேன், நான் வெறுமையாக போகிறேன், நான் நிர்வாணமாய் வந்தேன், நான் நிர்வாணமாய் போகிறேன், ஒன்றுத்தையும் கொண்டு வரல, ஒன்றுத்தையும் கொண்டு போக போகிறதில்ல, இதெல்லாம் சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அது நிஜம் கிடையாது. நல்ல கவனிங்கள். இந்த உலகத்தை விட்டு நீங்கள் போகும்போது நீங்கள் வெறும் கையாக போகிறீங்கன்னா அது நீங்கள் தீர்மானிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீ இங்கே இருக்கும்போதே பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க முடியுன்றாரு. அப்போ நான் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி நிறைய அங்கே சேர்க்கலாம். நல்லா கவனிங்க, எப்படிப்பட்ட விதத்தில் நான் புரிந்து வாழ்கிறேன் என்பது தான் என் வாழ்க்கையை வெற்றி உள்ளதா மாத்திரனா அல்லது நஷ்டம் உள்ளதாய் நான் என்னுடைய வாழ்க்கையை தள்ளி விடுகிறேனா? அப்போ ஆண்டவன் நம்மளை உண்டாக்கி இந்த உலகத்தில் கொண்டு வரும்போது வெறுமையாக கொண்டு வரல, நமக்குள்ள எல்லா கிருபைகளையும் தாளந்துகளையும் ஐஸ்வர்யத்தையும் வலனையும் வல்லமையும் ஆற்றலையும் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் வச்சிருக்கிறாரு. பார்க்கறதுக்கு சாதாரணமானவர்களாக இருக்கலாம், ஆனால் தேவன் எனக்குள்ள நான் செய்ய வேண்டிய வேலைக்கான ஆற்றலை கர்த்தர் எனக்குள்ள வச்சிருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்னை கொண்டு செய்ய வேண்டிய வேலைக்கான எல்லா ஆற்றலையும் எங்க வச்சிருக்கிறாரு? எனக்குள்ள வச்சிருக்கிறாரு. அது ரொம்ப முக்கியம் பாருங்க. அது ஒரு விதையின் வடிவத்தில் இருக்கு. அதை நான் எங்கெங்க எப்போ எடுத்து விதைக்கணும். விதைக்கும் போது வாயை திறந்து எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு முடியாது, நான் தருத்துறேன், எனக்கு என் குடும்பம் கோத்திரம் இப்படி, இதனால் நான் இப்படி தான் இருப்பேன், என் தலை எழுத்து, இப்படி வாயை திறந்து வளர்றதெல்லாம் நிறுத்திட்டு சொல்லணும், இல்லை கர்த்தர் என்னை ஒரு வேலைக்காக கர்த்தர் இந்த உலகத்தில் வாழும்படி அனுமதி கொடுத்திருக்கிறார். அந்த வேலையை செய்வதற்கான எல்லா வலனையும் எல்லா ஆற்றலையும் கிருபையும் வல்லமையையும் செழிப்பையும் கொண்டு வந்து எனக்குள்ள வச்சிருக்கிறாரு. இப்போ பாருங்க, எப்படி உலகம் இதில் இருக்கிறதெல்லாம் வேலை செய்யறதுக்கு ஒரு பிரமாணம் வேலை செய்தோ, எப்படி கையில் இருக்கிற விதை பூமிக்குள்ள நிலத்துக்குள்ள விதைச்ச உடனே அது தன்னுடைய விளைச்சலுக்குண்டான பிரமாணத்தை வேலை செய்ய வைக்குதோ, இதெல்லாம் நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ அது பாட்டு நடக்கிற வேலை. அது போல இன்றைக்கு கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற மிஷனையும் அசைன்மெண்ட்டையும் நான் விளங்கி கொள்றதுக்கு ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறாரு. என் மூலமா ஒரு வேலையை செய்யணும்னு என்னை கர்த்தர் வச்சிருக்கிறார் பாருங்க. அந்த வேலையை செய்ய வைக்கிறதுக்கு ஒரு பிரமாணத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது என்ன பிரமாணம் தெரியுமா? லா ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன பிரமாணம்? லா ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னா தெரியும்ல, புத்தியை வேலை செய்ய வைக்கிற பிரமாணம். இந்த புத்தியை வேலை செய்ய வைக்கிற பிரமாணத்தை எனக்குள்ள வேலை செய்ய வைக்கலனா என்ன கர்த்தர் என்ன வேலை செய்ய வைக்க விரும்புகிறார்ன்றதை நான் விளங்கி கொள்ளலை. விளங்கி கொள்ளாத வரைக்கும் நான் என்னை புத்திமானாய் மாற்ற முடியாது. புத்திமானாக ஆகிற வரைக்கும் நல்ல நல்ல வெற்றிகள் எல்லாம் வாழ்க்கையில் அடைவதற்கு நானே என்னை கர்த்தர் வைத்திருக்கும் நல்ல வெற்றியிலிருந்து விலக்கி வாழ ஆரம்பிக்கிறேன். எதுக்கு சபை, எதுக்கு இப்படிப்பட்ட போதனை நேரம்? கர்த்தர் வச்சிருக்கிற நல்ல வெற்றியில் உங்களை வாழ்க்கையை விட்டு விலக்கி கொள்ளாமல் அந்த வெற்றியை அடைவதற்கு தேவன் என்ன வச்சிருக்கிறார் வழிகள் எல்லாம் உங்களுக்கு போதிக்கிற இடம் தான் இந்த சபை, இந்த போதனை நேரம். கர்த்தர் தம்முடைய வார்த்தை எடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. அப்போ பாருங்க, இந்த புத்தியை வேலை செய்ய வைக்கிற பிரமாணம் என்ன சொல்லணும்னா நமக்கு
இந்த லா ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வேலை செய்யும்போது என்ன சொல்லணும்னா, ஒரு காரியத்தை நமக்கு அந்த லா ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாக இந்த புத்தி என்னும் பிரமாணம் வேலை செய்து, இந்த பிரமாணம் வேலை செய்யும்போது எனக்கு ஒன்றை பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள சொல்லிக்கிட்டே இருப்பார். என்ன சொல்லுவார்னா, இந்த வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்குள்ள வைத்திருக்கிறார். அதை நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அது எனக்குள்ள தான் இருக்கும். நல்ல கவனிங்க. until I discover, until I recognize what talents, gift and the seed that God has kept inside me, it will remain inside me unused. உபயோகப்படுத்தாம அத்தனை வலனும், எனக்கு தேவன் வைத்திருக்கிற வேலையை செய்வதற்கான அத்தனை வலனையும் எங்கேயோ இல்லை, எனக்குள்ள வச்சிருக்கிறார். அதை நான் கண்டுபிடித்து எடுத்து உபயோகப்படுத்தி ஜாக்கிரதையாக அதை நான் செயல்படுத்தும் போது தான் என் மூலமாக கர்த்தர் வச்சிருக்கிற வேலையை செய்ய அவைகள் எல்லாம் பிரயோஜனமாகிறது. உங்களை ஒரு குடும்பத்தில் வச்சிருக்கிறாரா, உங்களை ஒரு வேலையில் வச்சிருக்கிறாரா, உங்களை ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு பதவியில் சில பொறுப்புகளை கொடுத்து வச்சிருக்கிறார். அதை செய்வதற்கான எல்லா ஆற்றலையும் ஞானத்தையும் வல்லமையும் கர்த்தர் உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறார். அதை கண்டுபிடித்து அதை எடுத்து நீங்கள் உபயோகப்படுத்தும் போது நான் சொல்கிறேன், அங்கே தான் கர்த்தர் உங்களை வெற்றி உள்ள ஒரு மனுஷனாக அங்கே கர்த்தர் மாற்றி காட்டுகிற வேலையை பார்க்குறீங்க. பாருங்கள், ஒரு வேத பகுதியின் மூலமாக இதை நான் உங்களுக்கு விளக்கி காட்ட விரும்புகிறேன். இயேசுநாதர் செய்கிற காரியத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க. இயேசுநாதர் எதற்காக வந்தார், என்ன மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ளே அவர் செய்ய விரும்பினார், இதெல்லாம் செய்ய ஆண்டவர் விரும்பி அவர்களுக்கு புத்தியை உண்டாக்க எத்தனையோ அற்புதங்களை செஞ்சாருங்க. எவ்வளோ போதனைகள் ஆண்டவர் கொடுத்தா கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த யூத மக்களுக்கு இந்த பரிசேயர்கள் சொல்ல முடியுமா, நான் கேட்கவே இல்லை, ஆண்டவர் கடவுள் பேசுனதை நான் கேட்கலன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? கிடையவே கிடையாது. கண்ணுக்கு முன்பாக அற்புதத்தை செய்கிறாரு. அவர்கள் இருக்கிற இடத்துல தேவ ராஜ்யத்தை குறித்து பேசுறார், நித்திய வாழ்வை குறித்து பேசுறார், அவரை விசுவாசிக்கிற எவனும் கெட்டு போவது இல்லை என்பதை குறித்து போதிக்கிறார், மனம் திரும்புவதை குறித்து போதிக்கிறார். எல்லா காரியங்களையும் இயேசுநாதர் அவர்களுக்கு முன்பாக போதித்து இருந்தும் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, அதை ஒன்றையும் அவர்கள் நம்பவில்லை. ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாருங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனமும் 42ஆம் வசனத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம். அங்கே ரொம்ப அற்புதமாக அங்கே சொல்கிறாரு பாருங்க. அங்கே 41ஆம் வசனம் பாருங்க. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு, ஹலோ கவனிங்க, இயேசுநாதர் என்ன பண்ணாராம்? நிறைய பேர் இந்த வசனத்தை இயேசுநாதரே அழுதுருக்கிறாரு. நானும் கண்ணீர் விட்டு அழுகிறேன். இயேசுவே, நீர் நகரத்தை பார்த்து அழுதீர், நான் என்னை பார்த்து அழுகிறேன், என் குடும்பத்தை பார்த்து அழுகிறேன், நான் எல்லாரையும் பார்த்து அழுகிறேன். இது விஷயத்தை புரிஞ்சிக்காம விட்டுட்டீங்கன்னா எதற்கு ஏங்க இயேசுநாதர் அழுவணும்? அவர் எதுக்கு அழுவணும்? அவர்கிட்ட இல்லாத வல்லமையா, அவரால் செய்ய முடியாத காரியமா? கவனிச்சு பாருங்க, சொல்லியிருக்கு, அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. ஏன் அழுதாரு? பதில் 42ஆம் வசனம் பாருங்க. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். என்ன சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு கிடைச்சிருக்கிற இந்த நாள்ல என்ன சொல்றாரு? இன்னைக்கு நான் உனக்கு முன்னாடி பார்க்கறியே, இயேசுநாதரை கழுத மேலே ஏற்றி அவர்களை ஊர்வலமாக கூட்டிகிட்டு போகிறாங்க, வாழ்த்துறாங்க, துதிக்கிறாங்க. அதுக்கு முந்தின வார்த்தைகள்லாம் அதெல்லாம் இருக்க போகிறாங்க. கர்த்தரை துதி பாடி அவரை அப்படியே ப்ரைஸ் பண்ணி வராங்க. அவர் செஞ்சதெல்லாம் சொன்ன ராஜாதி ராஜா வருகிறார், அவர் செஞ்சதெல்லாம் சொல்லி நிறைய எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணல. ஆனால் அப்படி அவரை அந்த கழுத மேலே ஏற்றி அவருக்கு அந்த ஊர்வலமாக கூட்டிகிட்டு வரும்போது எவ்வளோ சொல்லியிருப்பாங்க ஜனங்க. யோசிச்சு பாருங்க. குருடனுடைய பார்வையை திறந்தவர், செத்தவனை உயிரோட எழுப்பினவர், என்னென்ன காரியங்கள்லாம் சொல்லி அவரை மகிமைப்படுத்தியிருப்பாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது அங்கே இருக்கிற பரிசேயன் சொல்கிறான், இதை பாருங்க, உங்கள் சீஷர்கள் அமைதியாக இருக்க சொல்லுவோம். 39ஆம் வசனத்தில் அதை நீங்கள் பார்க்கலாம். சொல்கிறான் சீஷர்கள், பரிசேயன் சொல்கிறான், உங்களுடைய சீஷர்கள் அமைதியாக இருக்க சொல்லும். ஆண்டவர் இவர்கள் செய்கிற செய்கைகளை பார்த்து மனவசனம் அடைகிறார்.
இவருடைய ஆத்தும ஆக்கினைக்குள் ஆக்கப்படுகிறதே. நித்திய வாழ்வை புறக்கணிக்கிறார்களே, இரட்சகரை புறக்கணிக்கிறார்களே, ரட்சிப்பை புறக்கணிக்கிறார்களே. இவ்வளவு அற்புதத்தையும் பார்த்து, இவ்வளவு காரியங்களை ஆண்டவர் அவர்களுக்கு போதித்து இருந்தோம். கர்த்தர் அவர்களை பார்த்து கேட்கிறாரு, என்ன உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால், நான் என்ன சொல்றாரு, உனக்கு இன்னைக்காவது புத்தி வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றாரு. ஆங்கிலத்தில் அப்படிதான் வருது. If you would know and understand at least today, அங்க சொல்லியிருக்கு, இன்னைக்காவது உனக்கு கொஞ்சம் புத்தி வந்து, இன்னைக்கு நடக்கிறத பார்த்தாவது கொஞ்சம் உனக்கு புத்தி வந்து, நான் செய்திருக்கிறத கொஞ்சம் யோசித்து புத்தி வந்திருந்தாங்க சொல்ற பாருங்க, நலமா இருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய், என்ன சொல்றாரு, அது உனக்கு புரிஞ்சிக்க முடியலையே. மறைவா இருக்குன்னா என்ன, யூ ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். உனக்கு புரியாம இருக்கே. உன்னை ரட்சிக்கக்கூடிய தேவன் நான் தான், உனக்கு நித்திய வாழ்வை கொடுக்கிறவர் நான் தான், உன் பாவத்தை மன்னிக்கிறவர் ஆண்டவர். அங்க இருக்கிற ஜனங்களை யூத ஜனங்களை பார்க்கிறார், பரிசேயர்களை பார்க்கிறார். அவர்கள் இவரை மெஸ்ஸையாவா எடுத்துக்கொள்ளவில்லை, இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாத்தையும் பார்த்து ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்த பிறகும் இன்னும் அவரை விசுவாசிக்காம இருக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் கண்ணீர் விட்டு அழுதார். நல்லா நீ வேற எதுக்காக அழல. ஆண்டவர் இவ்வளோத்தையும் நான் செஞ்சு காட்டி, பிதா தம்முடைய குமாரனா என்னை இந்த உலகத்தை அனுப்பி, என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். நான் செய்கிற கிரியை பார்க்கும்போது பிதா எப்படிப்பட்டவராக இருக்கிறான் விளங்கி கொள்ளக்கூடிய எல்லா காரியத்தையும் நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டின பிறகும் இன்னும் புத்தி வரலையே. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. நீங்கள் அப்படியே யோவான் 11ஆம் அதிகாரம் போனீங்கன்னா அங்கேயும் ஆண்டவர் இயேசு அழுகிறார். ஏன் அழுதார் அங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அங்க நடந்த சம்பவம் என்ன, ஆண்டவர் நேசித்த ஒரு குடும்பம், மார்த்தாள், மரியாள், லாசரு, ரொம்ப நேசித்தார். இப்போ லாசரு வந்து சுகவீனமா இருக்கிறான்ற செய்தி அவர் தூரத்தில் இருக்கும்போது அவருக்கு செய்தி போயிடுச்சு. சுகவீனமா இருக்கிறான் கேள்விப்பட்ட போது, சுகவீனமா இருக்கும் போதே அவர் வந்து அவனை சுகமாக்கி இருக்கலாமே, போல திரும்பி வரல. கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு இன்னொரு செய்தி வருது, சுகவீனமா இருந்த லாசரு மரித்து போய்விட்டான். மரித்து போன பிறகு அது வந்திருக்கணும்ல, மரித்து போன பிறகும் வரல. எப்போ வந்தாருன்னா கல்லறைக்குள்ளே வைத்து 4 நாள் ஆன பிறகு இயேசுநாதர் வர்றாரு. சரி வராரு, வந்தவர் ஏன் அங்கே போய் நின்று அழுவணும்? வரவருக்கு தெரியும் செத்து போயிருக்கிற லாசருவை நான் உயிரோட எழுப்ப போறேன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? செத்தவனை உயிரோட எழுப்ப போறான்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தா ஏன் அவர் அழணும்? அவர் என்ன ஆனந்த கண்ணீரா விட்டுருந்தாருங்க? கிடையாதுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மலாம் யாராவது ஒருத்தங்க நமக்கு அன்புக்குரியவங்களை இழந்துட்டோம்னா போகிறோம், கண்ணீர் விடுறோம், அழுகுறோம், அழுதுகிட்டே இருக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்மளை தேத்திக்கிறோம், அல்லது கர்த்தர் நம்மளை ஆறுதல் படுத்தும்படி தேற்றும்படி நாம் ஆண்டோடைய பலனை பெற்றுக்கொள்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு தெரியுது செத்தவங்க தான், அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, உயிரோட வரமாட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், அலறோம். இயேசுநாதருக்கு தெரியும் செத்தவன் என்ன பண்ண போகிறான், உயிரோட வரப்போறான்னு தெரியும் போது ஏங்க அழுவணும்? 33ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா அங்கே பார்க்கலாம். அங்கே சொல்றாரு, அங்கே நின்ற யூதர்களை கண்டு, விசுவாசிக்காத யூதர்களை பார்க்கிறாரு. எத்தனையோ அற்புதத்தை ஏற்கனவே செஞ்சிட்டேன், இப்போ லாசரு உயிரோட எழுப்ப போற அற்புதத்தை செய்ய போறேன், இதை பார்த்த பிறகு அவன் நம்ப மாட்டான். சிலர் நம்ப மாட்டார்கள். அதை பார்க்கிறார் இயேசுநாதர். நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா 45, 46ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா அங்க நின்ற சிலர் விசுவாசித்தார், சிலர் விசுவாசிக்கவில்லை. விசுவாசிக்காதவர்கள் போய் பரிசேயரிடத்துல சொல்றான், இப்படி இயேசுநாதர் செத்த லாசரு உயிரோடு எழுப்பிட்டார். கேட்ட உடனே அது இதுவரைக்கும் நம்பாத பரிசேயன் இனியாவது நம்பி இருக்கணும்ல. ஆனா அவன் என்ன பண்ணான் பார்த்தீங்களா, அவரை கொல்லுவதற்கான திட்டத்தை போடுகிறார்கள். ஆண்டவர் பார்க்கிறாரு, இந்த அற்புதத்தை செஞ்ச பிறகாவது உனக்கு புத்தி வருமா, புத்தி வந்து என்ன நம்புவியா அப்படின்னு பார்க்கிறாரு. அப்ப கூட இந்த பரிசேயரும் யூத மக்களும் அவரை விசுவாசிக்க. அதான் சொல்ற, சமாதானம் உண்டாகக்கூடிய தருணம் உனக்கு கொடுக்கப்பட்டிருந்தும்
நீ வாழ்வதற்கான வழி உனக்கு கொடுக்கப்பட்டிருந்தும், வாழ்க்கையை நல்ல விதத்தில் கொண்டு போவதற்கான எல்லா தருணமும் நமக்கு கொடுக்கப்பட்டு இருந்தோம், அதை நஷ்டப்படுத்துகிறோமா உபயோகப்படுத்துகிறோமான்றது தான் கேள்வி. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக கர்த்தர் நடத்துவதற்கு தேவன் வைத்திருக்கிற எல்லா வேலைகளையும் செய்வதற்கான எல்லா ஆற்றலையும் கிருபையும் வலனையும் ஞானத்தையும் கர்த்தர் விதையாக நமக்குள்ள வைத்திருக்கிறார். இதை கண்டுபிடிக்கிறனா, வசனத்தை ஞாயிற்றுக்கிழமை தோறும் கேட்கிறேன், வாரந்தோறும் கர்த்தர் என்னோட பேசுகிறார். பேசும்போது பேசின தேவனுடைய வசனத்தை மூலமா நான் ஞானம் அடைந்து புத்தி என்னும் பிரமாணம் எனக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா அது எனக்கு கண்டுபிடிக்க உதவி செய்து என் மூலமா கர்த்தர் செய்ய விரும்புகிற வேலைக்கு எங்க இருந்தோ இல்லை, எனக்குள்ள இருந்தே கர்த்தர் அப்படிப்பட்ட ஆற்றல்களை உபயோகப்படுத்தும். ஞானமாக எங்கே பேசணும், எந்த இடத்துல இருக்கக்கூடாது, எந்த காரியத்தை எந்த நேரத்தில் செய்யணும், இந்த புத்தி என்னும் பிரமாணம் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நீங்கள் ஞானம் உள்ளவர்களாய், உங்கள் குடும்பத்தை ஞானம் உள்ளமாய், உங்கள் பிள்ளைகளை ஞானம் உள்ள பிள்ளைகளாய், எல்லா காரியங்களிலும் உங்களை கர்த்தர் ஞானவான்களாய். அதான் வசனம் சொல்லுகிறது, நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ எப்படி இருப்பாய், புத்திமானாய் இருப்பாய். இந்த புத்தியை லேசா நினைச்சக்கூடாது. lack of understanding will cause great damages in life. இந்த புத்தி இல்லாம போகும்போது, இந்த புத்தி இல்லாம புத்தினமா செய்யக்கூடிய காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை அனுமதிச்சிட்டோம்னா நான் சொல்றேன், மிகப்பெரிய சேதத்துக்குள்ள நாசம் மோசங்களுக்குள்ள நான் என்னையே தள்ளுறேன். அதனாலதான் யோசுவாவுக்கு சொல்றார், யோசுவா நிறைய யுத்தங்களை செய்யணும், நிறைய சவால்களை நீ சந்திக்க வேண்டியதா இருக்கு, அதனால இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாம இருக்கட்டும். இதுல சொல்லி இருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இரு, இரவும் பகலும் இதை தியானி, இதை நீ உன்னுடைய இருதயத்துக்குள்ள வைத்து இதை எடுத்து நீ உபயோகப்படுத்து, உன் வழியை நீ வாய்க்க போன முடியும், நீ புத்திமானா இருக்க முடியும். கர்த்தர் அவனுக்கு சொல்றாரு, புத்தினமா இருந்துடாத. இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் கர்த்தர் நம்மோட பேசுறாரு. கர்த்தர் இன்னைக்கு நமக்கு சொல்ற, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நாளை உபயோகப்படுத்தி சமாதானத்தை உண்டு பண்ண, மாற்றத்தை உண்டு பண்ண, தேவனுடைய அறிவும் ஞானமும் புத்தியும் நமக்கு வேலை செய்ய, நம்முடைய படிப்புல, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய எதிர்காலத்துல நான் கை வைக்கும் எல்லாவற்றிலும் நான் புத்திமானா நடக்க. இந்த புத்தி என்னும் பிரமாணம் வேலை செஞ்சா நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, நல் விளைவுகளை நீங்க காண முடியும். அப்ப பாருங்க, லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த புத்தினம் பல சேதங்களை உண்டாக்குது. ஆனா ஒரு வினாடி நீங்க புத்திமான நடந்தீங்கன்னா பல மாற்றங்களை, பல வெற்றிகளை, இன்னைக்கு எத்தனை தோல்வி இருந்தாலும் நான் சொல்றேன், அந்த one moment of understanding can bring great success in life. ரொம்ப முக்கியம் அது. lack of understanding causes great damages, but one moment of understanding can bring in great victories in life, great changes in life. உங்க வாழ்க்கையில மிக பெரிய நல்ல மாற்றங்களையும் நல்ல வெற்றிகளையும் ஒரு வினாடி கர்த்தர் உங்களை புத்திமானா ஒரு சூழ்நிலையில பயன்படுத்தும் போது, ஒரு இக்கட்ல இருக்கிறீங்க, ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்க, அந்த இடத்துல ஒரு தீர்மானத்தை புத்திமானா எடுக்க வச்சாருன்னா அந்த சூழ்நிலையை உங்களுக்கு ஜெயமா கர்த்தர் மாற்ற உதவி செய்வார். கவனிச்சு பாருங்க, இயேசுநாதர் சிலுவையில் தொங்கின போது அவர் கூட 2 கள்ளர்கள் இருந்தார்கள். அதில் ஒரு கள்ளன் சொல்றான் இயேசுநாதரை பார்த்து, நீரே கிறிஸ்துவானால் உம்மை ரட்சித்து துக்கொள்ளும், அதுக்கு பிறகு எங்களை ரட்சியும். உடனே இன்னொரு திருடன் பக்கத்தில் இருக்கிற அடுத்த கள்ளன் சொல்றான், அப்படிலாம் பேசாத, நீயும் நானும் செஞ்ச தப்புக்காக என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், தண்டனை. ஆனால் இவரோ ஒரு தண்டனையை செய்யாதவர், தண்டனை செய்யாததுக்காக தண்டிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி, எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பகுதியில் நான் முக்கியப்படுத்த விரும்புகிற ஒரு காரியம், 2 திருடன், அதில் ஒரு திருடனுக்கு, ஒரு கள்ளனுக்கு கொஞ்சம் புத்தி வந்துச்சு, இன்னொரு கள்ளனுக்கு புத்தியே வரல. புத்தியே வராமல் போனதுனால வாழ்க்கையே நஷ்டமாக போயிடுச்சு. ஆனால் இன்னொரு கள்ளம் பாருங்க,
ஆண்டவரை பார்த்து, இயேசுநாதரை பார்த்து சொன்ன, ஆண்டவரே இன்றைக்கு என்னையும் உம்முடைய ராஜ்யத்தில் நீர் என்ன பண்ணோம், நினைத்து கொள்ளும், நினைவு கூறுன்னு சொன்னா. அந்த ஒன் மூமெண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதான் சொல்ல வரேன். அந்த சூழ்நிலை, அவன் தப்புக்காக தண்டிக்கப்பட்டிருக்கிறான், அவனுடைய தண்டனை நியாயமான தண்டனை. ஆனாலும் அந்த தண்டனை நடுவில் ஒரு சின்ன புத்தி அவனுக்கு வந்துச்சுங்க. அந்த ஒரு சின்ன புத்தி வாழ்க்கையே, அவனுடைய ஆத்துமாவே பரலோகத்தில் வாழக்கூடிய ஒரு பாக்கியம் உள்ள நிலைக்கு தன்னை மாற்றிக்கணும். அதான் சொல்றேன், ஒன் மூமெண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கேன் சேஞ்ச் யுவர் என்டையர் ஃபெயிலியர்ஸ். அதுதான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, நான் ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே புத்திமான நடக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, புத்தியை உண்டாக்குகிற பிரமாணம் எனக்குள்ள வேலை செய்யணும், அதுல நான் குறைபற்றக்கூடாது. இந்த புத்தியை உண்டாகிற பிரமாணம் வேலை செஞ்சா உங்களை கொண்டு கர்த்தர் என்ன வேலை செய்ய போறாருன்றது தெரியும். அது தெரியும் போது கண்டுபிடிப்பீங்க. கண்டுபிடிச்சதை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார ஆற்றலையும் கிருபையும் திறமையும் வல்லமையும் அதை எடுத்து நீங்கள் ஞானமாய் உபயோகப்படுத்துவீங்க. உபயோகப்படுத்தும் போது அற்புதமான வெற்றி வரும். அந்த கல்லை ஆண்டவரை பார்த்து சொன்னா, என்ன நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் நினைவு. ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு நீ என்னோட பரதேசியில் இருப்பாய். ஒரு வினாடி புத்திமானா அவன் மாறினதுனால இயேசுவோடு இருக்கிற இடத்துக்கு தன்னை தகுதிப்படுத்தினான். நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிற தேவனுடைய வசனம் உங்களுக்கு புத்தியை உண்டாக்கக்கூடிய விதத்தில் வேலை செய்யணும். கர்த்தர் உங்களுக்காக எவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் செய்வாருங்க, யோசித்து பாருங்க. இதனால்தான் பவுல் ஜெபிக்கிறார். எபேசியரில் நீங்கள் வாசித்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? ஆண்டவரே, இவர்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருள வேண்டும் என்று நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்றேன். Give them the eyes of understanding. ஆங்கிலத்தில் அப்படியே வருது, புத்தியை உண்டாக்குற கண்கள் அவர்களுக்கு கிடைப்பதாக. கண்ணை திறந்து பார்க்கறாங்க, ஆனா புத்தி இல்ல ஆண்டவரே. ஆனா ஆண்டவரே, என்னுடைய ஜெபம் இந்த விசுவாசிகளுக்கு, பவுல் சொல்றாரு, let them have the eyes of understanding be opened. புத்தியை உண்டாக்குற கண் அவர்களுக்கு திறக்கப்படுவதாக. நல்லா கவனிங்கத்துடைய பிள்ளைகளே, குடும்பத்தில் நல்ல ஒரு சமாதானம், சந்தோஷம், கையின் பிரயாசத்தில் நல்ல நிறைவு, மகிழ்ச்சி, மிகுதியான பலனை அனுபவித்து வெற்றிகரமான நிலையில் உங்கள் வாழ்க்கையை நடத்தணும்னா ஒவ்வொரு நாளும் செக் பண்ணணும். ஆண்டவரே, உலகம் இயங்கிறதுக்கு, உலகத்தில் இருக்கிறதெல்லாம் வேலை செய்கிறதுக்கு பிரமாணம் கரெக்டாக வேலை செய்த ஆண்டவரே. விதைப்போம் அறுப்போங்கிற பிரமாணம் விதைச்ச உடனே அது வேலை செய்த ஆண்டவரே. நான் என் வழியை வாய்க்க பண்ண, நான் புத்திமானா இருக்க எனக்குள்ள ஒரு பிரமாணம் வேலை செய்யணுமே ஆண்டவரே. புத்தியை வேலை செய்ய வைக்கிற பிரமாணம் ஒன்று இருக்கு ஆண்டவரே. அந்த பிரமாணம் எனக்கு சொல்லுதே, என் வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் எனக்குள்ள வச்சிருக்கிற, அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அது எனக்குள்ள தான் இருக்கு. அநேக கிறிஸ்தவர்கள் கண்டுபிடிக்காம, உபயோகப்படுத்தாம அங்கேயும் எங்கேயும் போய் கையேந்து நிற்கிறார்கள். அவர்களுக்குள்ள கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்தையும் உண்டாக்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் திறமையும் கர்த்தர் உள்ள வச்சிருக்கும் போது அதை உபயோகப்படுத்த, அதை கண்டுபிடித்து எடுத்து நியாயமான விதத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய அறிவில்லாம போகிறதுனால ஒரு தேவைன்னு வந்த உடனே யார்கிட்ட போகலாம், இவங்க கிட்ட போகலாமா, அவங்க கிட்ட போகலாமா, இங்க கடன் வாங்கலாமா, அதை பண்ணலாமா, இந்த எண்ணங்கள் தான் மனதுக்குள்ள ஓடுகிறது. புத்திமானா இருந்தா தன் காரியங்களை, தன் குடும்பத்தை, தன் வழிகளை, தன்னுடைய பொருளாதாரத்தை, தன்னுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் புத்திமான் ஒழுங்குபடுத்துகிறவனாக இருப்பான். நல்ல கவனிங்கத்துடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கண்டுபிடிக்கிறோமா? நம்ம பிரச்சனைகளை போய் பலருக்கு சொல்கிறோம், ஆனால் பிரச்சனைக்கான எல்லா தீர்வையும் கர்த்தர் நமக்குள்ளேயே வச்சிருக்கிறாரு. பிரச்சனையை தீர்ப்பதுக்கான ஆற்றல் நமக்குள்ள இருக்கு. வல்லமையான விதத்தில் கர்த்தர் நமக்குள்ள வேலை செய்ய, பிரச்சனைகளை மாற்றக்கூடிய கிருபைகளையும் தாளந்துகளையும் ஆற்றலையும் வளனையும் கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கும் போது நாம் போய் என் பிரச்சனையை பலருக்கு சொல்லிக்கிட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். சொல்கிறது தப்பு ஒன்றும் கிடையாது, ஆனால் அவர்களால் உங்கள் பிரச்சனைக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நீங்கள் விளங்கிக்கணும். உங்களால் தான் உங்கள் பிரச்சனைக்கு ஏதோ செய்ய முடியும். உங்களுக்குள்ள எல்லாத்தையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்கள் மூலமாக தான் உங்கள் பிரச்சனைகளை கர்த்தர் சரி செய்ய வேலை செய்கிறார் என்பதை விளங்கிக்கிட்டேனா புத்தி வந்துடும். புத்திமானா
நடக்க ஆரம்பிக்கிறேன். பிறகு நான் ஒரு சம்பவத்தை வாசித்தேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. 18th centuryயில் நடந்த ஒரு சம்பவம். அமெரிக்கா தேசத்தில் இந்த தங்க புதையல் இருக்கிறது சொல்லிட்டு இந்த கோல்ட் மைன்ஸ்னு வாங்க பாருங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணாங்களாம், விவசாயம் பண்ணுறவங்களாம் அவங்களுக்கு ஒரு செய்தி வந்துச்சான். என்ன செய்தினா, இந்த மாதிரி இந்த ஊரில் இந்த தங்க புதையெல்லாம் இருக்குது, போய் நோண்டி எவ்வளோ தங்கத்தை வேணால் எடுத்துக்கலாம், அது நமக்கு சொந்தம். அப்படி நம்ம விரும்பினா அங்கே அந்த தங்க சுரங்கம் இருக்கிற இடத்துல பக்கத்துலேயே நம்ம வீடை வாங்கி நிலத்தை வாங்கி நம்ம செட்டில் ஆகிக்கலாம் அப்படின்னு செய்தி வந்தவங்க என்ன பண்ணாங்களாம், தான் வச்சுருந்த விவசாயம் பண்ணுற நிலத்தெல்லாம் விற்று, ஏக்கர் கணக்கில் வச்சுருப்பாங்க, பல ஏக்கர் கணக்கில் வச்சுருப்பாங்க. குறைஞ்சது ஒரு ஆள் வச்சுருந்தாலே குறைஞ்சது ஒரு 20 ஏக்கர் 25 ஏக்கர் வச்சுருப்பாங்க. அப்படி வச்சுருந்த எல்லா ஏக்கரையும் விற்று அதில் வந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு தங்க புதையலை பிடிக்கலாம் அப்படின்ட்டு போனாங்களாம். கிளம்பி போன டீம் போனதில் ஒருத்தருக்குறோம் ஒரு தங்கத்தையும் ஒரு துளி அளவு தங்க கூட அவனால் கண்டுபிடிக்க முடியல. கொண்டு போன பணம் எல்லாம் காலியாகிடுச்சு. எல்லாம் செலவழைந்து தரித்திரமாகி ரொம்ப கடின கஷ்டங்களுக்குள்ளே போன போது அந்த நிலங்கள்லாம் விற்ற ஒரு விவசாயி என்ன செஞ்சானா, அப்படியே வாழ்க்கையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய பழைய விற்ற நிலத்தை பார்க்கறதுக்கு கிடைச்ச வாய்ப்பில் எப்படி தான் இருக்குன்னு போய் பார்க்கலாம், நம்ம நிலத்தை இப்போ என்ன விவசாயம் நடக்குது அப்படின்னு பார்க்கலான்னு உள்ளே போனவர் தான் இடத்துக்குள்ளே போகணும்னு பார்த்தா உள்ளே போக முடியலையா. அந்த அளவுக்கு பாதுகாப்பு போட்டு ஹை செக்யூரிட்டி இருக்கிற ஏரியாவாயிருச்சு. எல்லாம் கன்லாம் வச்சுக்கிட்டு பாதுகாப்பாக அந்த இடத்த அவ்வளோ பாதுகாப்பு பண்ணுறாங்க. இவர் நினச்சிக்கிட்டாராம், ஒரு வேளை அரசாங்கம் ஆஃபீஸ் ஏதாவது வேலை இயங்குதா இல்லையான்னு தெரியல அப்படின்ட்டு இவர் போய் கேட்டாராம், என்ன நடக்குது, இது ஏன் இடம் தாங்க, நான் தாங்க கொடுத்துட்டு போனேன். அப்போ அங்கே இருந்த செக்யூரிட்டி ஒருத்தன் சொன்னானா, உன் இடத்துக்குள்ளே தான் தங்க புதையலே இருந்துச்சு. நானா கேட்டவனுக்கு எப்படி இருந்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. அடப்பா, இங்கே வச்சுக்கிட்டு எங்கெல்லாம் போய் தேடணும். நிறைய என்ன இந்த பூர்வீக சொத்து வச்சுருக்கவங்களாம் இருந்திருப்பாங்க பாருங்கள். அவங்கள என்ன பண்ணுவாங்க, விற்றுருவாங்க. ஏதோ ஒரு கஷ்டம் விற்றுடுறாங்க. ஒரு வேளை ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி விற்றுருந்தீங்கன்னா அது 1000 கணக்கில் விற்றுருக்கலாம், லட்சக்கணக்கில் விற்றுருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் போய் கேட்குறீங்கன்னு வச்சிங்க, நீங்கள் விற்ற நிலம் இன்றைக்கி சொல்கிறாங்க 10 கோடி போகுதுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? 10 கோடியா? யோசிக்கிறோமா இல்லையா? யோசிக்கிறதுனால உங்களுக்கு 10 கோடி கொடுத்து அவங்கள வானாங்க, நீங்கள் கொடுத்த நிலம் நீங்களே வச்சுக்கின்னு கொடுத்துருவா போகிறாங்க? கிடையாது. என்ன சொல்ல வரேன், எல்லா ஆற்றலையும் கர்த்தர் நமக்குள்ளேயே வச்சிருந்து அதை கண்டுபிடிக்கக்கூடிய புத்தி இல்லாமல் நம்ம போய் பல இடங்களில் அலைஞ்சு திரிகிறோம். அவங்க செய்வாங்களா, இவங்க செய்வாங்களா, இவங்ககிட்ட போகலாம், நம்ம காரியங்களை அவங்களுக்கு சொல்லலாம், இவங்களுக்கு எங்கே போனாலும் சுற்றி கடைசியாக எங்கே தான் கொண்டு வந்து விடுவார். சொல்லுவார், உனக்குள்ளே தான் எல்லா விடுதலையும் அங்கே தான் இருக்குது. இந்த புத்தி என்னும் பிரமாணம் உங்களுக்குள்ள வேலை செய்யும் போது காட்டுவார். எல்லா வாழ்க்கைக்கு வேண்டிய சகல தீர்வையும் நமக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கார். கையை உயர்த்தி சொல்லுங்க, வாழ்க்கைக்கு வேண்டிய சகல தீர்வை எங்கே வச்சிருக்கிறாரு? நமக்குள்ள வச்சிருக்கிறார். கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதை எடுத்து உபயோகப்படுத்துங்க. உபயோகப்படுத்தும் போது ஏதோ தான் உபயோகப்படுத்தாதீங்க, கவனமாக உபயோகப்படுத்துங்க. என்னுடைய வாழ்க்கையை நான் சாட்சியாக சொல்ல முடியும். ஆண்டவருக்கு இந்த இடத்துல ஒரு ஊழியக்காரனை வைக்கணும்னு ஆண்டவர் நியமித்த போது ஆண்டவர் முடிவு பண்ணார், இந்த ஜெக்கோனியாவை ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் தீர்மானித்து அழைத்து அந்த அழைப்பை என்னை கண்டுபிடிக்க வச்சு அதை நான் கவனமாக எடுத்து உபயோகப்படுத்த ஜாக்கிரதையாக வாரந்தோறும் உபயோகப்படுத்துகிறேன். ஏன் இந்த அழைப்பை எனக்கு கர்த்தர் கொடுத்தாருன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஜெக்கோனியாவின் மூலமாக ஏன் வேலை ஒன்று நடக்கணும். அந்த வேலை என்னன்னா, பிரச்சனைகளை தீர்க்கிற வேலைக்காக கர்த்தர் என்ன ஒரு ஊழியக்காரனாக வச்சிருக்கிறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து வாரம் வாரம் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறேன். ஏன் இந்த வேலையை செய்யும்படி கர்த்தர் என்ன அவர் அசைன் பண்ணியிருக்கிறார். இதுதான் என் மேல கர்த்தர் வச்சிருந்த அசைன்மெண்ட். இதை நான் கண்டுபிடிக்கலனா இன்னைக்கு பல இடத்துல சுத்தி தெரிஞ்சுட்டு இருப்பேன்.
ஆனா இதை கரெக்டா கண்டுபிடிச்சு இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வச்சு பேச வேண்டிய வார்த்தையை பேச வைக்கிறா. கேட்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனையோடு என்ன கேள்விகளோடு வந்திருந்தாலும் தெளிவான நேரடியான பதில கர்த்தர் என் வாயிலிருந்து பேசுகிற வார்த்தையில வருகிற ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன் நடக்குது? காரணம், என் மேல கர்த்தர் வச்சிருக்கிற அசைன்மெண்ட்டுக்கான எல்லா ஆற்றலையும் கிருபையும் எனக்குள்ள வச்சிருக்கிறார் என்பதை கண்டுபிடித்து அதை எடுத்து நான் உபயோகப்படுத்தும் போது, வாரம் வாரம் இங்கே வந்து நான் அதை உபயோகப்படுத்துகிறேன் பாருங்க, உபயோகப்படுத்தும் போது ஏதோ தானம் பண்ணல, அதை ரொம்ப ஜாக்கிரதையாக உபயோகப்படுத்துகிறேன். அதனால தான் உங்களுக்கான பதில் கிடைக்கிறது, உங்கள் வாழ்க்கைக்கான பதில் கிடைக்கிறது, உங்கள் பிரச்சனைகள் தீர்வதற்கான வழிகளை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். வாழ்க்கையை ஜெயமாக ஆக்கக்கூடிய வழிகளை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. ஒரு வாலிப தம்பிட்டு நான் பேசியிருந்தேன் பாருங்க. கேட்டேன், என்னடா பண்ற? சும்மா இருக்கிறேன்னா. ஏண்டா சும்மா இருக்கிறது என்னடா அது ஒரு வேலையான? அவன் சொல்கிறான், சும்மா இருக்கிறத பற்றி உங்களுக்கு தான் கவலையாகுது, எனக்கு ஒரு கவலையும் இல்லைன்னா. இப்படி சொல்கிறவன்ட்டு நம்ம என்ன பேசுறது கொஞ்சம் யோசித்து பாருங்க. சும்மா இருக்கிறேன்னு சொல்கிறவன் கூட அவனை சர்ச்சைக்கு வர வச்சு அவனை வசனத்தை கேட்க வச்சா, சும்மா இருக்கிற வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக கர்த்தர் வைக்கல, உன் மூலமாக கர்த்தர் செய்ய ஒரு அசைன்மெண்ட்டை வச்சுருக்க, ஒரு வேலையை நியமித்து அவனுக்கு புரிய வைக்கலாம். சும்மா இருக்கிறத குறித்த கவலையே இல்லாதவன் இருக்கிறவன் வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய ப்ராப்ளமேட்டிக் பர்சனாக இருப்பான். நல்ல கவனி நான் சொல்கிறது. சும்மா இருக்கிறது எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன், மாற வேண்டிய நேரம் வந்துருச்சு. சும்மா இருக்கிறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைக்கல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், என்ன சும்மா இருக்கிறதுக்காக கர்த்தர் இங்கே கூட உங்களை சும்மா இருக்க விடுறதில்ல. பார்த்தீங்களா, நான் வசனம் தானே கேட்குறீங்க, ஆனால் நடுநடுவில் உங்களை பேச வைக்கிறேன். எதுக்கு பேச வைக்கிறேன்? சும்மா இருக்கிறதுக்காக கர்த்தர் நம்மோட இந்த வார்த்தை எனக்கு என்னோட பேசுகிறார். இது எனக்கு கர்த்தர் சொல்கிறார். என்ன என் மேலே வச்சிருக்கிற அசைன்மெண்ட்டை கர்த்தர் நிறைவேற்ற நான் சொல்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம ஒவ்வொருவர் மேலேயும் கர்த்தர் ஒரு வேலையை வச்சிருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்ம மேலே கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார்? ஒரு வேலையை கர்த்தர் நியமிச்சிருக்கார். அந்த வேலை என்ன தெரியுமா? இந்த பூலோகத்தில் பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு வேலையை கர்த்தர் வச்சிருக்கார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்க்கையில் ஒரு வேலையை வச்சிருக்கார். என்ன வேலை? அதை வச்சிருக்கிறாரா? பிரச்சனையை உண்டு பண்ணுற வேலையை வச்சிருக்கிறாரா? அந்த வேலையை கர்த்தர் கொடுக்க மாட்டார், பிசாசு தான் கொடுப்பான். பைபிளில் இயேசுநாதர் சொல்றார், சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்கள். எத்தனை பாக்கியவான்கள் இருக்கிறீங்க? என்ன பாக்கியவான்? சமாதானத்தை. கை உயர்த்தி சொல்லுங்க, நான் யாரு? சண்டை போட்டுட்டு நான் சமாதானத்தை உண்டு பண்ணா வேலைக்காகாது. புத்திமானா மாறணும். சொல்ல புரியுதா? குடும்பத்தில் சண்டை, அப்பா அம்மா கூட சண்டை, பிள்ளைகளோட சண்டை, அண்ணன் தம்பியோட சண்டை, யாரை பார்த்தா அண்ணன் வந்தால் இப்படி, தங்கச்சி இப்படி திருப்பிட்டு போகிறது, எல்லாம் சண்டை. ஆனால் சர்ச்சைக்கு வந்தால் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறேன் நான். எனக்கு வேணா தெரியாது, ஆனால் உங்களை புத்திமான ஆக்கிறதுக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு பாருங்க, கர்த்தர். அவர் காதில் பூ சுத்திட்டு உட்காரல. புத்திமான ஆகிறதுக்கான நல்வழிகளை எனக்கு கர்த்தர் போதிக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன புத்திமான் ஆக்கிறதுக்கான அந்த நல்வழிகளை போதிக்கல சொல்றாரு. என் மேல ஒரு வேலை வச்சிருக்காரு. என்ன வேலைன்னா, எனக்குள்ள ஒரு கிருபையும் தாளந்தையும் வல்லமையும் உண்டாக்கி எனக்குள்ள வச்சிருக்காரு பாருங்க. எதுக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் எனக்கு தேவன் கொடுத்துருக்கிற வேலை, எல்லா பிரச்சனையும் தீர்க்கிற ஒரு வேலையை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த வேலையை நான் செய்கிறேன் பாருங்க. எனக்கு அந்த வேலையை கொடுத்துருக்கிறார். நான் வந்து பிரசங்கம் பண்ணுற பிரசங்கம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற தேவ வார்த்தையை பேசணும். அப்படி பேசும்போது தான் நான் இந்த வசனத்தின் மூலமா புத்தி அடைந்து எனக்குள்ள தேவன் வைத்திருக்கிற கிருபைகள், ஆற்றல்கள், ஊழியக்காரனாய் இருப்பதுக்கான ஆற்றலை, பிரசங்கிப்பதுக்கான ஆற்றலை எடுத்து பயன்படுத்தி தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து கேட்கிற தேவனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில உங்க பிரச்சனைக்கான தீர்வுகளை உண்டா. என்ன பிரச்சனையை தீர்க்கக்கூடியவனாய் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நான் நம்புறேன் அதே ஆண்டவர்
உங்கள் எல்லாரையும் அதற்காகவே கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கார். கையை உயர்த்தி சொல்லுங்கள், என்னையும் என் குடும்பத்தில் சமுதாயத்தில் நான் போகிற எல்லா இடத்திலும் பிரச்சனையை தீக்கிறவனாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் தைரியமா கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன கர்த்தர் எதற்காக வச்சிருக்கிறாரு? பிரச்சனையை தீக்கிறவனாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். இந்த பிரச்சனையை தீக்கிறவனா வைக்கப்பட்டிருக்கிற வேலை எனக்கு கொடுக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா எதுவுமே எனக்கு தடையாக இருக்காது. எதுவுமே நான் ஒரு குறையாக சொல்ல மாட்டேன். எதையை குறிச்சும் முணங்கிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் என் வேலை பிரச்சனையை தீர்த்து வைப்பதுக்கான வேலை. அந்த வேலையை கரெக்டாக செய்வதுக்கான எல்லா வல்லமையும் ஞானத்தையும் கிருபையும் தாளந்தையும் கர்த்தர் எனக்குள்ள அவர் வைத்திருக்க, அதை நான் கண்டுபிடித்து எடுத்து நான் சரியான விதத்தில் உபயோகப்படுத்தும் போது வெற்றி உள்ள ஒரு நிலையில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற. ஒரு காரியத்தை மாத்திரம் இன்னைக்கு நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நம்மளை ஆண்டவர் ஒரு வேலைக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த வேலை என்ன? பிரச்சனைகளை தீர்க்க வைக்கிற வேலை. சொல்லுங்க வாயத்திலிருந்து, என்ன வேலை? இப்போ இந்த பிரச்சனைகளை தீர்க்கிற வேலைக்காக தான் உங்களை ஆண்டவர் நியமித்திருக்கிறான்னு தெரிஞ்சிச்சுன்னா அதில் இருக்கிற முதல் காரியம் என்னன்னா, அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை வச்சிருப்பாரு. அந்த வேலையை செய்யும்போது உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறவர்கள் மாத்திரமல்ல, நீங்கள் மற்றவர்களுடைய பிரச்சனையோ அல்லது ஒரு ஜனத்தாருடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர்களாக கர்த்தர் வச்சிருப்பார். Your assignment is life in your life is for an individual or for a group of people. ஆண்டவர் என் மூலமாக எனக்கு கொடுத்துருக்கிற வேலை பிரச்சனையை தீர்க்கிற வேலை. அதற்காக என்னை புத்திமானா மாத்துறார். இந்த புத்தி உள்ள பிரமாணம் வேலை செய்யும்போது இந்த வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாம் கர்த்தர் எனக்குள்ளே வச்சிருக்கிறான்னு எனக்கு விளங்கிருச்சுன்னா இப்போது நான் எப்படிப்பட்டவனா மாறுறேன்? என்னுடைய வேலை எங்கே இருக்குன்னா, ஒரு நபருக்கோ அல்லது ஒரு கூட்டத்தாருக்கோ ஆண்டவர் என்ன உபயோகப்படுத்துகிற கருவியாக மாத்துறாரு. நல்ல கவனிங்கத்துடைய பிள்ளைகளே, எரேமியா ஒரு அற்புதமான உதாரணம். எரேமியா 1ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா, எரேமியாவை ஆண்டவர் ஒரு கூட்டத்தாருடைய பிரச்சனையை மாற்றுவதற்காக அவனை தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்டு அவனை தாயின் கருவிலிருந்து உருவாவதுக்கு முன்பாகவே அவனை பேர் சொல்லி அழைக்கிறார். பாருங்கள், எரேமியா 1ஆம் அதிகாரம் வாங்க. அதில் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். ஆண்டவர் இவனை இவ்வளோ பிரத்யேகமாக அழைத்து அவன் மூலமாக செய்ய விரும்புகிற காரியங்களை சொல்வதுக்கு ஆண்டவர் அவனை தெரிந்து கொள்ளும் போது எரேமியா சொல்கிற காரியத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். என்ன சொல்கிறாரு பாருங்கள். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கவனிச்சிங்கன்னா அங்கே சொல்கிறாரு, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு, அது பாருங்க, அவனை ஒரு கூட்டத்துக்கு நான் சொன்ன பாருங்க. நம்முடைய வேலை எங்க இருக்கும்? ஒன்று ஒரு தனிப்பட்ட நபருக்கா இருக்கலாம் அல்லது ஒரு கூட்டத்துக்கா இருக்கலாம். என்னுடைய வேலை என்ன? பிரச்சனையை தீர்த்து வைக்கிற வேலை. அது ஒரு தனிப்பட்ட நபருக்கா இருக்கலாம் அல்லது ஒரு கூட்டத்துக்கா இருக்கலாம். அங்க சொல்றார், இங்க ஒரு கூட்டத்துக்கு சொல்றார், உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். சொல்லிட்ட பிறகு இப்போ எரேமியா சொல்றாரு பாருங்க, அப்பொழுது நான் கர்த்தர் ஆகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றான். அவன் சொல்றான், ஆண்டவரே எனக்கு பேச தெரியாதுப்பா, நான் குழந்தையா இருக்கிறேன், நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன். ஆண்டவர் அவன் மூலமா ஒரு ஜனத்தார ஜாதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைய, இஸ்ரவேல் மக்களுக்குள் இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு பிரசங்கியாரா, ஒரு தீர்க்கதரிசியா கர்த்தர் வைக்க தீர்மானித்த போது இங்க எரேமியா சொல்றார், இல்ல ஆண்டவரே, நான் சின்ன பையன் ஆண்டவரே, எனக்கெல்லாம் பேச முடியாத ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாத ஆண்டவரே. எனக்கு ஞாபகம் இருக்கு, கர்த்தர் என்னை முழு நேரம் ஊழியத்துக்கு அழைச்ச போது நான் கூட இந்த ஜெபத்தை தான் ஆண்டவர்கிட்ட செஞ்சேன். ஆண்டவரே, தப்பான ஆளை கூப்பிட்டுட்டு எனக்கு பேசவும் தெரியாது, எனக்கு ஆண்டவரே எதுவும் பண்ண தெரியாது, என்ன போய் கூப்பிட்டுருக்கிறீர், என்ன ஏதோ உலக வேலையில் விட்டுனீங்கன்னா நான் பூந்து விளாடி இருப்பேன். இங்கே வந்திருக்கிறேன், எனக்கு என்ன பண்ண போகிறேன், ஏது பண்ண போகிறேன், எனக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவரே. அப்படி சொல்லி நான் ஜெபம் பண்ணும்போது ஒரு சாக்கியம் சொல்கிறேன் ஆண்டவர்கிட்ட. என்ன சாக்குனா, எங்கள் அம்மா எனக்கு சொல்லுவாங்க, நான் பிறந்து 4 வயசு வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசலையாம். என்னை பார்த்தா அப்படியே தெரியுது.
எங்கள் அம்மா சொல்லுவாங்க, 4 வயசு வரைக்கும் ஒரு வார்த்தை கூட நீ பேச மாட்டடா, வாயிலேருந்து வார்த்தை வராது. இவன் பேசுவானோ பேச மாட்டானோ. நிறைய பெற்றோர் அப்படி கூட்டிகிட்டு வருவாங்க பாருங்க பிள்ளைங்களை, பேச மாட்டான் பாஸ்டர். நான் முதல்ல என்ன வயசு அவன் சொல்ல 3 வயசு. 3 வயசு தான், 4 வயசு வரைக்கும் பேசாத ஒரு ஆளுகிறேன் தெரியுமா? எப்படி பேசுகிறேன் நான்? கவலைப்படாதீங்க, அவன் வாயை அடைக்கிற அளவுக்கு பேசுவான் அவங்க பையன், போங்க அப்படின்னு. நான் யோசிச்சு பாருங்க, நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், சாக்கு சொல்ல, ஆண்டவரே நான் ஃபிட்டு கிடையாது, 4 வயசு வரைக்கும் பேசாதா, இனிமே போய் பேசி நான் வாயிலேருந்து என்னத்த ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவேன் பாருங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் என்னோடையும் வார்த்தையை சொல்லி தான் என்னை தைரியப்படுத்தினேன். அந்த 7ஆம் வசனம் இருக்கு பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆண்டவன் பார்த்து சிறுப்பையன் ஆண்டவரே எனக்கு பேச முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொன்னபோது எரேமியாவுக்கு சொல்கிறாரு பாருங்க, ஆனாலும் கர்த்தர் நான் சிறு பிள்ளை என்று நீ. நல்லா கவனிங்க, கர்த்தர் உங்களை ஒரு வேலையை செய்யும்படி ஆண்டவர் நியமித்திருப்பார்னா அதற்கான எல்லா கிருபைகளையும் ஆற்றலையும் வலனையும் உங்களுக்குள்ள வைத்திருக்க கண்டுபிடிக்க விட்டிருப்பார்னா அதை எடுத்து உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் உங்களை வைத்திருப்பார்னா, நான் சொல்றேன், நீங்க என்ன சாக்குகளை சொன்னாலும் அவர் ஏத்துக்கவே மாட்டார். நீங்க என்ன நியாயமான காரணங்களை சொல்லி பாருங்க, நீங்க சொல்ற காரணங்கள் அப்படியே நியாயமானதா இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் சொல்லுவார், இல்லை இல்லை இல்லை, உன்னை கொண்டு தான் செய்வேன், உன்னை கொண்டு தான் அந்த பிரச்சனையை தீர்ப்பேன், உன்னை கொண்டு தான் அந்த காரியத்தை ஜெயமானா முடிப்பேன். அதான் சொல்கிறாரு பாருங்க, சொல்கிறாரு, ஆனாலும் கர்த்தாவே நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடங்களுக்கும் நீ போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை எல்லாம் நீ. எரேமியாவுக்கு சொல்றாரு, நான் உனக்கு கட்டளையிட, நான் உனக்கு கொடுக்கிற என் வார்த்தையெல்லாம் போய் பேசு போ. நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த வார்த்தையை கர்த்தர் எரேமியாவோட பேசின பிறகு 20ஆம் அதிகாரத்தில் போய் வாசித்து பாருங்க, எரேமியா பேசும்போது அவனுடைய எலும்புகள் கொழுந்து விட்டு எரிதான். கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது பர்னிங் ஃபயர் மாதிரி. அவன் எப்படி மாறிட்டான்? ஆண்டவரே நான் குழந்தைப்பா, எனக்கு பேச தெரியாதுப்பா சொன்னவன் இப்ப எப்படி மாறிட்டான்? ஒரு ஃபயரி பிரீச்சரா மாறிட்டான். அக்கினியாய் பேசுகிற ஒரு பிரசங்கியாரா கர்த்தர் எரேமியாவை பயன்படுத்தின. எப்படிப்பட்டவன? நான் சிறு பிள்ளை ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாத ஆண்டவரே, என்னால் செய்ய முடியாத ஆண்டவரே, நான் லாய்க்கில் ஆண்டவரே, வேற ஒருத்தரை பார்த்துக்கோ ஆண்டவரே. பல காரணங்களை நான் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை அழைத்த போது சொன்ன, ஆண்டவரே என்னால் முடியாது, வேற ஒருத்தரை பாரு, பெட்டரான ஒரு ஆளை பாருங்க ஆண்டவரே. கர்த்தர் ஏன்ட சொன்னார், நான் உனக்கு கட்டளையிட்டதை மாத்திரம் உன் வாயை திறந்து என்ன பண்ணு, பேசு. இன்னைக்கு வரைக்கும் அதுதாங்க செய்கிறேன். இந்த இடத்துல வந்து நிற்கும் போது கர்த்தர் எனக்கு என்ன கட்டளை எடுக்கிறாரோ அதை தான் என் வாயை திறந்து பேசுகிறேன். அதனால தான் எனக்கு தெரியும், கேட்குற கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வழிகளை வாய்க்க பண்ணும், உங்களை புத்திமான ஆக்கும், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்ப்பதுக்கான கர்த்தருடைய வார்த்தையை தேவனை அழைத்து அதை கண்டுபிடிக்க வச்சு அதை ஜாக்கிரதையாக உபயோகப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு முறையும் உங்கள்கிட்ட சொல்லும் போது எனக்கு தெரியும் அது வெறுமையாய் திரும்பாது. கர்த்தர் என் வாயிலிருந்து கொண்டு வருகிற வார்த்தை அனைத்தையும் நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்கிற பூரண நம்பிக்கையோட கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு வாரமும் உங்ககிட்ட தேவன் விரும்புகிற விதமா பேசுறேன். நல்லா நீங்கள் விரும்புகிற விதம் அல்ல, கர்த்தர் விரும்புகிற விதத்தில் நான் பேசுகிறேன். அதனால தான் கர்த்தர் உங்களோட அவர் கிரியை செய்கிறார். எரேமியா அதை செய்ய ஆரம்பிச்சான் பாருங்க. பல எதிர்ப்புகள் வந்தது, பல கொலை மிரட்டல் அவனுக்கு வந்தது. ஆனாலும் கர்த்தர் என்ன கட்டளையிட்டாரோ அதை தான் கடைசி வரைக்கும் எரேமியா பேசினான். உண்மை உள்ள ஒரு தீர்க்கதரிசியா இருந்தான். எரேமியா இருந்த காலகட்டத்தில் அநேக குளறுபடி பண்ணுகிற, பொய் காரியங்களை சொல்லுகிற மாயையான தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். ஆனால் இந்த எரேமியா ஒருவன் மாத்திரம்தான் கர்த்தருக்கு கடைசி வரைக்கும் கர்த்தர் கட்டளையிட்டதை மாத்திரம் பேசுற ஒரு தீர்க்கதரிசியா இருந்தான். ஏன்னா அவன் கண்டுபிடிச்சான் கர்த்தர் அவனை எதற்காக அழைச்சாரு. இந்த இஸ்ரவேல் மக்கள் நடுவே இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க கர்த்தர் அவர் கொடுக்கிற வார்த்தையை பேசக்கூடிய
ஒரு கருவியாக கர்த்தனை வச்சிருக்கிறார் என்பதை கண்டுபிடித்த போது அதை ஜாக்கிரதையாய் கவனமாய் அவன் செய்தான். இன்னொரு சிறப்பான உதாரணம் பவுல் பாருங்க. 2 தீமோத்தேயு வாங்க. பவுல் அற்புதமான அடுத்த உதாரணம் பாருங்க. பவுல் சொல்றாரு, கர்த்தர் என்ன வேலைக்காக வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும்ன்றாரு. இன்னைக்கு இப்படிப்பட்ட நிச்சயத்தோட நம்ம இந்த இடத்த விட்டு போனோம். எதுக்கு இருக்கிறேன்? கர்த்தர் என் மூலமா செய்ய விரும்புகிற வேலையை செய்து முடிப்பதுக்காக நான் இருக்கிறேன். அந்த வேலையை செய்வதற்கான எல்லா கிருபையும் தாளந்தையும் வல்லமையும் ஞானத்தையும் அறிவாற்றலையும் எனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதை நான் கண்டுபிடிச்சு எடுத்து கவனமா ஜாக்கிரதையா நான் உபயோகப்படுத்தும் போது இந்த உலகத்தில் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வேலை பிரச்சனைகளை தீக்கிறவனாய், அந்த பிரச்சனையை தீக்கிற வேலையில் நான் இருக்கும்போது கர்த்தர் சொல்றார், அது ஒரு தனிப்பட்ட ஆளுக்காக இருக்கலாம் அல்லது ஒரு திரள் கூட்டத்துக்காக நாம் செய்யக்கூடிய காரியம். கர்த்தர் எப்படி நம்மளை பயன்படுத்துவார், எவ்விதம் நம்முடைய வாழ்க்கையை வெற்றி உள்ள நிலையில் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்து காட்டுவார். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கற்பணிக்கவே முடியாது, எடை போடவே முடியாது, அளவு போடவே முடியாது. அப்படி அளவற்ற விதத்தில் கர்த்தர் நம்மளை உபயோகப்படுத்துவார். 2 தீமோத்தேயு 1:11 பாருங்க. பவுல் சொல்றாரு, அதற்கு நான் பிரசங்கி ஆகவும் அப்போஸ்தலன் ஆகவும் புறஜாதிகளுக்கு போதகன் ஆகவும் நியமிக்க. பாருங்க எவ்வளோ கிளியரா இருக்கிறார் பாருங்க. நான் எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறேன், எதற்காக போதகனாய் இருக்கிறேன், எதற்காக அப்போஸ்தலனாய் கர்த்தர் வச்சிருக்கிறார்? இந்த புறஜாதிகளுக்கு இயேசுவை சொல்வதற்காக. எந்த கன்ஃபியூஷனுமே அவருக்கு இல்லை பாருங்க. அதனாலதான் நீங்க கவனிச்சு பாருங்க, பவுலுக்கு விரோதமா எத்தனையோ தடைகள் வந்தது, எத்தனையோ சேதங்கள், எத்தனையோ முறை கொலை மிரட்டல், எத்தனையோ முறை அவனுடைய ஜீவனை எடுக்க பல விதங்களில் பிசாசு கிரியை செய்ய அவனுக்கு விரோதமாய் வந்த போதும் எத்தனை அடிகள், அவமானங்கள், ஒன்னுத்துல கூட பவுல் பின்வாங்கவே இல்லை. ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும், என்ன கர்த்தர் போதகனாய் அப்போஸ்தலனாய் இந்த புறஜாதிகளுக்கு இருக்கும்படி என்னை நியமித்திருக்கிறார் என்கிறதை அறிந்திருந்ததினால கண்டுபிடித்ததை ஜாக்கிரதையாய் ஒவ்வொரு முறையும் போகிற எல்லா இடங்களிலும் ஜாக்கிரதையாய் கர்த்தருடைய வார்த்தையை போதித்தான், அநேகரை உருவாக்கினான். ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை குறித்த தெளிவு பவுலுக்கு இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவர் விரும்புகிற வேலையை செய்வதற்காக நம்மளை கர்த்தர் நியமித்திருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன கர்த்தர் அவர் விரும்புகிற வேலையை செய்வதற்காக நியமித்திருக்கிறார். அந்த வேலையை செய்யும் போது நான் சொல்றேன், பிரச்சனை எல்லாம் தீக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். பிரச்சனைகளை தீக்கிறவர்களாய் நீங்க மாறும்போது ஒரு நபருக்காவது அதை நீங்க செய்வீங்க, அல்லது பல மக்களுக்கு செய்கிற நிலையில் கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்துவார். பவுல் வெற்றிகரமான ஊழியத்தை செய்து சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை சொல்றார், அழைப்பை காத்துக்கிட்டேன். கர்த்தர் கொடுத்த அழைப்பில் எத்தனையோ தடை வந்துச்சு, நகரவே இல்லையே, அதை கரெக்டாக நான் செய்து முடித்தேன். எனக்குள்ள இருந்ததை கண்டுபிடித்து ஒவ்வொரு முறையும் ஜாக்கிரதை எடுத்து நான் உபயோகப்படுத்தி ஆண்டவர் எஜமான் பாராட்டக்கூடிய ஒரு பாத்திரமா நான் என் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன் என்று பவுல் சொல்றார். இன்றைக்கு எதற்காக கர்த்தர் வெற்றியை குறித்து நம்ம கற்றுக் கொடுக்கிறார்? ஏன் நீ உன் வழியை வைக்கப்படணும், ஏன் நீ புத்திமானா இருக்கணும்? கர்த்தர் சொல்றார், உனக்குன்னு ஒரு வேலையை நான் வச்சிருக்கேன், உனக்குன்னு ஒரு அசைன்மெண்ட்டை நான் வச்சிருக்கேன். அந்த அசைன்மெண்ட் எனக்கு மாத்திரம் இல்லை, மற்றவர்களுக்கு அல்லது ஒரு பெரிய கூட்டத்துக்கு, கூட்டத்துக்கு, ஒரு குடும்பத்துக்கு இருக்கலாம், ஒரு தனிப்பட்ட நபருக்கு இருக்கலாம். ஏன் நீங்கள் உங்களை ஒரு ஊருக்கு கர்த்தர் கொண்டு போய் அந்த இடத்துல உங்களை கர்த்தர் உபயோகப்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கலாம். கர்த்தர் நம்மளை ஒரு வேலைக்கெண்டே அவர் நம்மளை முன்குறித்திருக்கிறார். அந்த அசைன்மெண்ட்டை நிறைவேற்ற ஒவ்வொரு நாளும் இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய நீங்கள் கவனமாக இருங்க. இரவும் பகலும் இதை தியானிங்கள், அப்பொழுது நீங்களும் நானும் வழியை வாய்க்க பண்ண முடியும். நீங்களும் நானும் எப்படி இருப்போம்? புத்திமானாக இருப்போம். எழும்பி நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் கரம் உயர்த்தி வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணட்டும்.
நல்ல வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எதுக்கு வாழ்கிறேன், எதுக்கு இருக்கிறேன்? கர்த்தர் சொல்கிறார், இல்லை, உன்னை கொண்டு ஒரு பெரிய வேலையை செய்ய போகிறேன். உன்னை கொண்டு ஒரு பெரிய வேலையை செய்ய போகிறேன். அநேக பிரச்சனைகளை மாற்றுகிற வேலையை உன்னை கொண்டு நான் செய்ய போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அநேக பிரச்சனைகளை மாற்றுகிற வேலையை உன்னை கொண்டு நான் செய்ய போகிறேன். எல்லாரும் கரம் உயர்த்தி வாய்களை திறந்து சொல்லுங்கள், ஆண்டவரே, எல்லா தடைகளையும் தாண்டி, எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி, ஆண்டவரே, நிறைய பிரச்சனைகள் நடுவே நான் இருக்கிறது போல இருக்கலாம், அதில் கர்த்தர் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறவனாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord. சொல்லுங்க, ஆண்டவரே, பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறவனாய் என்னை நீர் உபயோகப்படுத்துகிறீர். அதற்கான கிருபைகள், தாளந்துகள், ஆற்றல் எல்லாம் நீர் எனக்குள்ள வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. Thank you Jesus. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பதற்கான கிருபையும் ஆற்றலையும் கர்த்தாவே நீர் எனக்குள்ள வைத்திரு, அதற்காக நான் வாழ்றேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? நான் அதற்காக வாழ்றேன். நான் வாழ்வதுக்கு அர்த்தம் உண்டு. நான் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய விதத்தில் உம்முடைய வசனம் எனக்குள்ள ஆண்டவரே உம்முடைய ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் உண்டாக்குறதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறே ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பருமக்காக, சத்தமா சொல்லுங்க, இந்த உடலும், இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர், இந்த உடலும், இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பருமக்காக தானே ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறே ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்வது ஆண்டவரே உம்முடைய வேலையை செய்வதற்காக. இந்த உடலும், இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பருமக்காக. எத்தனை பேர் உண்மையாய் சொல்றீங்களா ஆண்டவரை பார்த்து, இந்த உடலோ உடலோ ஐயா உமக்காக. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இந்த உடலும் உள்ளமெல்லாம் ஐயா உமக்காக. கடைசி இன்னும் சத்தமா சொல்ல போறோம், இந்த அதான் நிஜம் ஆண்டவரே. தானே ஐயா கரம் தட்டி இந்த நல்ல இயேசு ராஜாவுக்கு நன்றி. ஓ எங்கள் இயேசுவே உமக்கு நன்றி. Thank you Lord. நான் வாழ்வது இயேசுவுக்காக, எனக்காக வாழல ஆண்டவரே. நீங்க என் மேல வச்சிருக்கிற வேலையை செய்வதற்காக, அந்த வேளையில் பிரத்யேகமான ஒன்று, பிரச்சனையை தீர்க்கிறவனாய், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிறவர்களாய், வேலையில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிறவர்களாய்,
இங்க இருக்கிற அனைவரையும் கர்த்தர் பயன்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அதை தான் இன்னைக்கு நம்ம காட்டுகிறார். நான் எனக்காக இருந்தேன், எனக்காக வாழ்ந்தேன், அப்படி இல்லை. என்னுடைய பிரச்சனையும் தீக்கிறேன். அநேகருடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கர்த்தர் என்னை புத்திமானாய் வைத்திருக்கிறார். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த கேட்ட வார்த்தை உங்களுடைய பிள்ளைகள் இந்த இடத்தை விட்டு போகும்போது நான் வாழ்வதுக்கு அர்த்தம் இருக்கு. நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன்னா என் மூலமா ஒரு வேலை கர்த்தர் செய்யணும்னு தீர்மானித்திருக்கிறார். என்னை கொண்டு ஒரு பெரிய வேலையை கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் வாயத்திறந்து சொல்றீங்க? என்னை கொண்டு சொல்லுங்க, வாயத்திறந்து. என்னை கொண்டு கர்த்தர் திட்டமிட்டிருக்கிற அந்த பெரிய வேலையை செய்து முடிப்பதற்காக என்னை புத்திமானாய் கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். நான் புத்தி உள்ளவனாய் கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய வாயிலும் அதன்படி நான் எல்லாவற்றிலும் நடந்து கர்த்தர் விரும்புகிறதை செய்கிறவனாய். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இங்க இருக்கிற நாங்க எல்லாரும் பிரச்சனையை தீர்க்கிறவர்களா இருப்போம்னா யோசித்து பாருங்க. இங்க இருக்கிற அத்தனை பேரும் பிரச்சனை தீர்க்கிறவங்களா இருப்பாங்க. எத்தனை இடத்துக்கு போறோம், எத்தனை இடங்கள், எத்தனை ஊர்களுக்கு நாம் போகிறோம். நம்மளை ஆண்டவர் அப்படி பயன்படுத்துவார்னா அந்த ஊர் உங்களை மறக்காது, அந்த குடும்பம் உங்களை மறக்க மாட்டார்கள், பல நபர்கள் உங்களை மறக்கவே முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட விதத்தில் பிரச்சனையை தீர்க்க கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வாதமான கருவியாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் பேசினதெல்லாம் எங்களுக்கு, எனக்கு, எங்கள் வாழ்க்கையின் மூலமா நீ செய்து கொண்டிருக்கிறத, செய்ய விரும்புகிறத, செய்து அநேக அற்புதங்களை நடப்பிக்க போகிற காரியங்களுக்கு நேராக எங்களை நீர் உருவாக்குகிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறோம். அதை எடுத்து உபயோகப்படுத்தி பல விதங்களில் ஆண்டவரே பல ஜனத்தாருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க எங்களை வழி நடத்தும். சத்திய வசனத்தை கேட்டிருக்கிற இந்த வாரம் முழுவதும் கேட்க போகிற அநேக மக்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். நம்முடைய சமூகத்தில் உமக்கென்று ஆண்டவரை படைக்க இருக்கிற ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நன்மையும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் உம்முடைய பிள்ளைகள் மேல் எப்பொழுதும் இருக்கட்டும். நாங்கள் புத்திமானாய் நடக்க உம்முடைய சத்தியம் எங்களுக்கு உறுதுணையாய் வெளிச்சமாய் இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை சமாதானமாய் வழிநடத்தி காத்துக்கொள்ளும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.